ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் உங்களை வாழ்த்துவதில் நான் அதிக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாயிருக்க தேவன் உதவி செய்வாராக. இன்றைய தினம் காலை ஆராதனை 6 மணிக்கும் 9 மணிக்கும் சபையில் நடைபெறுகிறது. விசேஷமாக இந்த நாளை குறித்து உலகமெல்லாம் கொண்டாடுகிறது என்னவென்று கேட்டால் ஓசன்னா ஞாயிறு. ஆண்டவராகிய கர்த்தர் வெற்றிகரமாய் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்த நாள் என்று சொல்லுகிற நாள். இயேசுநாதர் கழுதின் மேல் பவனி வந்தார் என்று சொல்லப்படுகிற நாள். இயேசுநாதரை எல்லாரும் ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்தவராக ஓசன்னா உன்னதமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி பாடி அவருக்கு பின்னாலே சொல்கிறதான ஒரு நாள் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கும் உலகத்தின் பல பகுதிகளிலே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி பவனியெல்லாம் செல்லக்கூடியதான காட்சிகளை நாம் காண முடியும். ஆனால் அந்த நாளில் நடந்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் எருசலேமுக்குள்ளே வரும்பொழுது எருசலேமை நோக்கி பார்த்து கதறினார். என்னவென்று கேட்டால், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுமா போல நான் உன்னை சேர்த்துக்கொள்ள ஆசையாயிருந்தேனே என்று சொல்லி சொன்னார். அப்படிப்பட்டதான நிலைமையில அங்கே வந்து இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்தார். ஓசன்னா ஞாயிறு என்று சொன்னால் குருத்தோலை ஞாயிறு மாத்திரமல்ல. அந்த ஞாயிறை குறித்து சொல்லும் போது இயேசுநாதர் தேவாலயத்தில் பிரவேசித்து அங்கே யாரை கண்டார் என்று கேட்டால், ஆராதிக்கிறவர்களை காணவில்லை, விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரும் அங்கே கண்டார்கள். காசுக்காரருடைய ஜனங்களை கண்டார், புறா விற்கிறவர்களை கண்டார். இதெல்லாம் கண்ட பொழுது ஆண்டவர் தம்முடைய ஆவியிலே வைராக்கியம் கொண்டு என்ன செய்தார் தெரியுமா? ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய ஆலயம் என்பது வியாபார ஸ்தலம் அல்ல. தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்த ஸ்தலம், கர்த்தருடைய மகிமையை காண்கிற ஸ்தலம், கர்த்தருடைய அற்புதங்களை காண்கிற ஸ்தலம். இதை வியாபார ஸ்தலமாக்கி விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சொல்றது மாத்திரமல்ல, அதை செய்தார். என்ன செய்தாரா? ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகி யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரர்களையும் பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களையும் கவிழ்த்து விட்டு, அதுக்கப்புறம் பைபிள்ல அவரை குறித்து எழுதியிருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை சொல்லுகிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஓ பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை அவர் சொன்னார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. தேவனுடைய ஆலயம் என்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு சேர்ந்ததல்ல, குறிப்பிட்ட ஸ்தாபனத்துக்கு சேர்ந்ததல்ல, குறிப்பிட்ட தலைவர்கள் சுவிசேஷகர்களை சேர்ந்ததல்ல. தேவனுடைய வீடு என்பது கர்த்தருக்கு சொந்தமான வீடு. அதை மறந்துவிடக்கூடாது. இந்த ஆலயத்தின் மேல் தேவன் உரிமை பாராட்டுகிறார். உங்கள் வாழ்க்கையின் மேல் கர்த்தர் உரிமை பாராட்டுகிறார். அப்படி உரிமை பாராட்டும் போது நடக்கின்ற காரியம் என்னவென்று கேட்டால், இது என்னுடைய வீடு என்று சொன்ன பொழுது 14ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறதா கேட்டால், அப்பொழுது எந்த ஆலயத்திலே தேவன் உரிமை கொண்டாடுகிறாரோ, எந்த சபைகள் கர்த்தர் தான் எங்கள் சபையின் தலைவர் என்று சொல்லி ஒப்படைத்து வாழ்கிறார்களோ, அந்த சபையில் யாரெல்லாம் வந்து காணப்படுவார்கள்? குருடர் வருவார்கள், சப்பானிகள் வருவார்கள். தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள். இதுவரைக்கும் அவர்களுக்கு அனுமதி கிடையாது. பார்வையற்றவர்களுக்கு அங்கு அனுமதி கிடையாது, சப்பானிகளுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் என்றைக்கு அது தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுகிறதோ, அன்றைக்கு குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கும் தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வந்தார்கள். பிரைஸ் காட். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய சபைகள் எப்படி இருக்கணும் என்று கேட்டால், இது தேவனுடைய வீடா இருக்கணும். இந்த இடத்துல காட்சி இல்லாதவர்கள், குருடர்கள், நடக்க முடியாதவர்கள், சப்பானிகள், தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு அடைக்கல பட்டணம் தான் தேவனுடைய சபை. கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது, இதுவரைக்கும் அவர்களுக்கு ஆலயத்தில் இடம் கிடையாது, குருடர்களுக்கும் சப்பானிகளுக்கு இடம் கிடையாது. ஆனால் எப்போ ஆண்டவராகிய கர்த்தர் என்னுடைய வீடுன்னு சொன்னாரோ, இவர்களெல்லாம் ஓடி வந்து விட்டார்கள். வந்தவுடன் என்ன சொல்லியிருக்கிறது? அவர்களை சொஸ்தமாக்கினார். அதாவது வந்த அத்தனை பேரையும் சொஸ்தமாக்கினார். என்னுடைய வீடு என்று எந்த இடத்தெல்லாம் கர்த்தர் உரிமை பாராட்டுகிறாரோ, அந்த இடத்துல வருகிற யாவருக்கும் சொஸ்தம் உண்டு, விடுதலை உண்டு. இதை நாம் அனுபவிக்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். என்னுடைய ஆலயங்கள் எல்லாம் கர்த்தாவை பார்வையற்றவர்களாய், நடக்க முடியாத சப்பானிகளால் நிறையப்படவும், அவள் அத்தனை பேரும் சொஸ்தமாகவும், இது ஒரு விடுதலை நாளாய் எங்கள் மத்தியில் காணப்படும் உதவி. அது செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வீடு கர்த்தர் வந்தால் சுத்தமாக்கப்படும். கர்த்தர் வந்தால் குருடரும் சப்பானிகளும் சொஸ்தமடைவார்கள். இது விடுதலையின் வீடாயிருக்கும். இந்த நாளில் அப்படி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.